இதோ இனியஸ் கலாட்டாஸின் இன்றைய தேடல். இந்த இனியஸ் கலாட்டாஸின் ராசி பலன் முழுக்க முழுக்க கற்பனையே, யார் மனதையும் புண்படுத்துவதற்கான நோக்கம் அல்ல. இன்னும் 4 போட்டு தான் கரெக்டாக இருந்திருக்கும். பட் என்கிட்ட பட்ஜெட் தான் இல்லை. பரவாயில்ல. ஓகே, அழகா இருக்கும் பார்க்க. ப்ரொடியூசர் அவர்களே, ஃபர்ஸ்ட் நம்ம மானிட்டர் பார்த்துக்கலாமா? ஸ்கிரிப்ட் தாங்க. ஓகே சார். என்ன இவ்வளோ பெருசாக கொடுத்துருக்கீங்க? சரி, ஓகே. நம்ம ராசி எங்கே இருக்குது? கடகம் தான் அந்தோ இருக்குது. அப்பாடா, நல்லதுன்னு போட்டிருக்காங்க. அப்போ எனக்கு பேமெண்ட் கன்ஃபார்ம். ஓகே ஓகே, பிடிங்க. ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருக்கீங்க இன்னைக்கு. ஓகே, டேக் போயிடலாமா? அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கம். நான் உங்கள் எனந்திரி மங்கல ஹாசினி ஸ்ரீனிவாசன் பேசுகிறேன். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வாரத்தின் முதல் நாளான திங்கட்கிழமை. இன்று நமது எல்லா ராசிகளுக்கான பலன் என்னங்கிறத பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ பார்க்கறதுக்கு முன்பாக நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அந்த எனந்திரி மங்கலம் அப்படிங்கிற ஊருடைய விளக்கம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எண்ணெய். ஒரு அழகான விளக்குல எண்ணெயை ஊற்றி வச்சிருக்காங்க. அந்த எண்ணெயில திரி ஏற்றுவோம் இல்லைங்களா? அந்த திரியை வைத்து விளக்கை ஏற்றும் பொழுது அதிலிருந்து எழும்பும் அந்த ஒளி இருக்கு இல்லைங்களா? அந்த ஒளி அந்த ஊர் முழுக்க அப்படியே மங்களத்தை தந்துள்ளது. அதனால்தான் இந்த ஊருடைய பெயர் எனதிரி மங்கலம் என்று வைத்து இருக்கிறார்கள். சொன்னது ஏதாவது புரிஞ்சுதா? புரிஞ்சுன்னு சொன்னா வேற ஏதாவது கேள்வி கேட்பீங்களா? நோ, அப்ப புரிஞ்சுது. இப்பொழுது வாங்கள் நம் முதல் ராசியான மேஷ ராசியை பத்தி பார்க்கலாம். முதலில் மேஷ ராசிக்காரர்கள் அனைவருக்கும் இன்று நாள் எப்படி அமைய போகின்றது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, மிகவும் வீரம், விவேகம், அட்டகாசம் மற்றும் அமர்க்கலமாக இருக்க போகின்றது. நீங்க என்னென்னமோ பேசுறீங்க, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கியா? அது மட்டும் கிடையாது, நீங்கள் இன்று எடுத்து வைக்க போகும் ஒவ்வொரு விஷயமும், நீங்கள் ஆரம்பிக்கும் ஒவ்வொரு புது புது விஷயங்களும் மிகவும் விடாமுயற்சியுடனும் துணிவுடன் இருக்க போகின்றது. அதனால் கடவுளே அஜித்தே. பட்டு இன்னும் கொஞ்சம் நீட்டாக சூப்பராக இருக்கும். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ரிஷப ராசிக்காரர்கள் இருக்காங்களே, கடவுளே அவ்வளோ ஒரு நல்ல நாளைக்கு உங்களுக்கு இருக்க போது. முக்கியமாக நீங்க இன்னைக்கு இந்த மஞ்சள் கலர் சொக்காவை போட்டு வெளியே போனீங்கன்னா இந்த நாளே உங்களுக்கு எதிர் நீச்சலாக அமையும். மாங்கராட்டே. இந்த மிதுன ராசி நேயர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா? ஐயோ, அந்த ராசியை படிக்கும் பொழுது அப்படியே நான் மெய்மறந்து போய்விட்டேன். அவ்வளோ நல்ல ராசி. இன்னைக்கு வெளியே போற அப்படிங்கிறது காக்காவை பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பெரிய விஷயம் உங்க வாழ்க்கையில் நடக்க போவதாக நீங்கள் இப்பவே எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அவ்வளவு ஒரு நல்ல நாள். நீங்க காக்காவை பார்த்தீங்கன்னா, காக்காவை பார்க்கலாம் கொஞ்சம் கெட்ட நாள் உங்களுக்கு. என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க? கடகராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு நாள் எப்படி இருக்கும் என்று கேட்டீர்கள் என்றால், துல்லாத மனமும் துள்ளும், இன்பம் வந்து அள்ளும். இன்று உங்களது மன கஷ்டம் எல்லாம் கத்தியின் முனையில் வந்தாலும் அதனை பற்றிலாம் கவலைப்படாமல் பிகிலூதி கொண்டே பீஸ்டை போல் கடந்து செல்வீர்கள். அப்படியே உங்களுக்கு வீண் பிரச்சனை ஏதாவது வந்தாலும் துப்பாக்கியின் தோட்டாய் விட வேகமாக சென்று விடுவீர்கள். சிம்மராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும். 1 அல்லது 2 பிரச்சனைகள் நீங்க கண்டிப்பாக இன்னைக்கு சந்திப்பீர்கள். அப்படி வந்தாலும் அதற்கு எதற்கும் நீங்க பயப்படாமல் செஞ்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எடி வந்துருங்க. யாராலையும் உங்களை எதுவும் செய்ய முடியாது. அடுத்தது கன்னிராசி. உங்களுக்கு ஏதாவது மன கஷ்டம், கண்ணுல இருந்து எவ்வளோ தண்ணி வந்தாலும் பரவாயில்ல, தண்ணி குடிச்சிட்டு காமா போயிடுங்க. துலாம் ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு உங்க வாய் சும்மா இருந்தாலும் நீங்க சும்மா இருக்க மாட்டீங்க. நீங்க சும்மா இருந்தாலும் உங்க வாய் சும்மாவே இருக்காது. சரி, நீங்களும் சும்மா இருந்து உங்க வாயும் சும்மா இருந்தாலும் உங்களை சுற்றி இருக்கும் யாரும் சும்மாகவே இருக்க மாட்டார்கள். வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறடா சாமி. உங்களுக்கு கண்டிப்பாக பிரச்சனைகள் அதிகமாகவே வரும். எங்க தானே வரலாம், கீழ இருந்து, மேல இருந்து, வலது புறம், இடது புறம், எங்க இருந்து வேணா பிரச்சனை வரும். ஏன், இதுதாண்டா என் பிராண்டு அப்படின்னு சொல்லிட்டு கொரியர் கூட பில் போட்டு வரலாம். அதனால நீங்க இன்னைக்கு கண்டிப்பாக
பார்த்து கொஞ்சம் சூதானமாக தான் இருக்க வேண்டும். சப்புனரு வேற சப்புனரு வேற சப்புனரு வேற. விருச்சிக ராசி நேயர்களே, நான் உங்களை வந்து நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். டோல்கேட்டில், பஸ் ஸ்டாண்டில், நிறைய இடத்துல நான் பார்த்துருக்கேன். எங்கே பார்த்தாலும் நீங்கள் விரிச்சிட்டு தான் உட்காடுறீங்க. விருச்சிக ராசி நேயர்களே, தயவு செய்து விரிச்சிட்டு உட்காராதீங்க. அப்படி பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? இன்னைக்கு இந்த நாள் கரெக்டாக 10:20க்கு உங்களுடைய பேண்ட் கிழிய வாய்ப்பு இருக்கு. நிறையவான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி கிழிஞ்ச என்ன ஆகும்? நீங்க திருப்பி அந்த பேண்ட் தூக்கி போட்டு வேற பேண்ட் வாங்குறதுக்காக கடைக்கு போவீங்க. அந்த காசு இங்க சேமிச்சு தான் வைக்கணும். உங்களுக்கு இன்னும் 2 வாரம் கழிச்சு உங்களுக்கு கையில் காசு இருக்காது. அதனால என்னோட ஜோசிப்படி அப்படிதான். அதனால நீங்க எப்படியாவது உங்க காசை இன்னைக்கே சேமிச்சு வைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடுங்க. விரிச்சிட்டு உட்காராதீங்க. பைத்தியமாயவன் ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாடையா. தனுஷ ராசி நேயர்களே, நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி அப்படின்னு ஏதாவது இந்த பஞ்ச் தயவு செய்து பேசாம நேற்றுக்கு நம்ம வீடியோ போட தெரியுமா, அதை போய் மறுபடியும் பாருங்க. இவங்கிட்ட மாட்டிக்கிட்டு லூசு இல்லைங்கிறத விட பேசாம லூசுன்னு ஒத்துக்கிட்டு உசுரோட ஊரு போய் சேர்றதுதான் நல்லது. நேற்று நான் சொன்ன அதே விஷயம்தான் உங்களுக்கு இன்றைக்கு இந்த திங்கட்கிழமை நடக்க போகின்றது. உங்களுக்கு நாள் நான் நேற்றே சொன்னபடி ரொம்பவும் ஆஹா ஓஹோ என்றும் இல்லை, மிகவும் கேவலமாகவும் இல்லை. அதற்கு நடுவில் நீங்கள் மாட்டிக்கொண்டு சிக்கி தவிப்பீர்கள். அதனால் நேற்று சொன்ன அதே விஷயத்தை மறக்காமல் செய்யுங்கள். மறக்காமல் வெள்ளை கலர் சொக்காவை வாங்கி போடுங்கள். மகர ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களது நாள் உங்களோட மொகர கட்டமாக இருக்க போகுது. நம்ம மூஞ்சி அப்படி இருக்கு. சோ என்ன அர்த்தம்? பொன்னின்னா பக்கணுமே. அதனால பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட அந்த அழகான முகத்தை போய் கண்ணில் பாருங்க. உங்களோட முகம், அதாவது அவங்களுடைய முகம் மிகவும் அழகான முகமாக தான் கண்ணாடியில் தெரியும். ஏண்டா கடலமுத்து, கருப்பா இருந்தாலும் கலையாத்திரனா இருக்க. அதனால் எப்பயுமே உங்களது மூஞ்ச நீங்க அழகா தான் வடிவமைக்க வேண்டும். எப்பயுமே அழகா சிரிச்ச முகத்தோட இருக்க வேண்டும். சோகமாக இருந்தீங்கனால் உங்களுடைய இந்த நாளும் சோகமாக தான் இருக்கும். சிரிச்ச மாதிரி இருந்தீங்கன்றால் உங்களோட நாளும் சிரிச்ச மாதிரியே இருக்கும். அதனால் எப்பயும் சிரிச்சு கொண்டு கலகலவென்று இருங்கள். சிரிங்க சந்தோஷமா இருங்க. அடுத்ததாவதா கும்ப ராசி நேயர்களே, எனக்கு உங்க மேல ஒரு கடும் கோபம் இருக்கின்றது. உங்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி இருக்கு சரிங்களா? அந்த சனி பெயர்ச்சி இருக்கும் இந்த காரணத்தினால் எல்லாருமே கிளம்பி கும்பகோணம் கோவிலுக்கு ட்ரிப்பு போயிட்டு வாங்கன்னு சொன்னா என்ன பண்றீங்க? கோவாக்கு டிக்கெட் போடணும் ட்ரிப் போறீங்க. அப்புறம் இந்த செட்டுல மூச்சு முட்டை உட்காந்து முட்டிக்கிட்டு இங்க பேசுற நான் என்ன லூசா? லூசுனா இப்படி இருக்க கூடாது. எப்படி இருக்கணும் தெரியுமா? இப்படி சொல்லுங்க, லூசா? தயவு செய்து உங்கள் குடும்பத்தில் இருக்கும் ஏதேனும் 7 பேரை கூட்டிக்கிட்டு மொத்த செலவையும் நீங்கள் ஒருத்தவங்க தான் பார்க்க வேண்டும். ஐயோ, கெட்டு குட்டி சோறா போகாதீங்கடா, இங்க வாங்கடா. பார்த்துட்டு சந்தோஷமாக கும்பகோணத்தில் இருக்கும் அந்த முக்கோண கோவிலுக்கு தயவு செய்து போயிட்டு வாருங்கள். அப்படி போனால் வாழ்க்கை நல்லாக இருக்கும். நான் மறுபடியும் உங்களுக்காக ஒன்று சொல்லிக்கொள்கிறேன். என்னவென்றால் உங்களது எண்ணம் போல்தான் உங்களது வாழ்க்கை இருக்கும். அதனால் உங்களுக்கு கோவாக்கு தான் செல்ல வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் உங்களது வாழ்க்கையும் முடிந்து விடும். அடுத்ததாக பார்த்தவருடைய மீன ராசி நேயர்கள், உங்களுக்கு நான் முந்தானத்தே சொல்லிவிட்டேன் உங்களுக்கு வந்து சனி பெயர்ச்சி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டபுள் மடங்கு. அப்படி இந்த சனி பெயர்ச்சி கூட உங்களுக்கு சந்திராஷ்டமும் சேர்ந்து வருகின்றது. அதனால் ஒரு சிறிய பரிகாரம் நான் சொல்கிறேன். என்ன பரிகாரம் பார்த்தீங்கன்னா, ஒழுங்கா சாந்தோம் சர்ச்சைக்கிட்ட போயிட்டு 5 கிலோக்கு மீன் வாங்கிட்டு வந்து வீட்டில் சமைச்சு சாப்பிடும் போது சந்தான படத்தை போட்டு சாப்பிட்டீங்கன்னா உங்களோட நாள் அமோகமாக அமையும். இத்துடன் இன்றைய ஷோ முடிந்து விட்டது. உங்களிடமிருந்து இன்று விடை பெறுவது நான் உங்கள் எண்ணந்திரிமங்கலம் ஹாசினி ஸ்ரீனிவாசன். கண்ணம்மா மீன் வாங்க போலாமா பீச்சுக்கு தான் போலாமா?